காலையிலே 4 மணிக்கே எந்திரிச்சு நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லியும் சட்னியும் கட்டிக்கிட்டு வெளியில் டீயும் சமோசாவும் சூடாக சாப்பிட்டுட்டு அப்படியே டூ வீலரில் ஜாலியாக நம்ம கிளம்பி போயிட்டோம். ரொம்ப நாளாச்சு ஜாலியாக டூ வீலரில் கிளம்பி. அதனால் இன்றைக்கி பசங்க டூ வீலரில் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம கிளம்பி போய் நின்ன இடம் தான் நம்ம கொடிவேரி. பொண்ணு எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் அதுலேருந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, அம்மா வெளியில் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. நம்ம வெளியில் கிளம்பவே முடியாமல் இருந்தது. சரின்னு திடீர்னு நம்ம கிளம்பியாச்சு. இன்னும் நம்ம உட்காந்து யோசித்து பிளான் பண்ணோம்னா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. சட்டுன்னு கிளம்பி போயிட்டோம். நல்ல கூட்டமாகவே இருந்தது நாங்கள் போன டைமு. ஆனால் நாங்கள் ஒரு 9:30 மணிக்கெலாம் அங்கே போயிட்டதுனாலையும் உள்ளே இறங்கி குளிக்கும்போது அவ்வளோ க்ரௌடு இல்லை. பட் அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌட் ஆயிடுச்சு. பசங்க எல்லாம் என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. எனக்கு வந்து நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட பஞ்சு மிட்டாய் இருந்தது. கையில் வாட்ச்சு மோதிரமெல்லாம் போட்டு விடுவாங்க. எனக்கு அப்படியே பல ஞாபகம் வந்துடுச்சு. அப்படியே நம்ம அதை கையில் வாட்சாக கட்டிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே சுற்றி ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு எல்லாரையும் மக்களையும் பார்த்து ஹாப்பி ஆகிட்டு ஒரு ரவுண்டு போட்டில் பரிசலில் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போனோம். நல்ல க்ரௌடாகவே இருந்தது. நாங்கள் போகும்போது நல்லா ஜாலியாக இருந்தது. எப்போ போனாலுமே நான் வந்து இந்த பரிசலில் போகிறத மிஸ் பண்ண மாட்டோம். என்னங்க லைஃப்பில் வேறு என்னங்க கொண்டு போகிறோம். நம்ம வந்து மனசில் சுமந்துட்டுருக்க சந்தோஷங்கள் மட்டும்தான் நமக்கு கூட வரப்போகுது. அதனால் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற செகண்டு தான் நமக்கு வந்து லைஃபு. நாளைக்கு நிச்சயமில்லாத வாழ்க்கை அப்படின்னு சொல்லிக்கிறோம். பட் யாருமே அதை பற்றி சிந்திக்கிறதில்ல. நாளைய பற்றி யோசித்து இன்றைக்கி நம்ம கவலைப்பட்டுட்ருக்குறோம். நீங்கள் எத்தனை பேர் கொடிவேரிக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இந்த கொடிவேரியில் வந்து ஒரு ஃபேமஸான படம் ஒன்று ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. அந்த என்ன படம்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் போடுங்க. நிறைய க்ரௌடு இருந்தனால ஆசையாகவும் இருந்தது. நல்லா விளையாண்டோம் ஃபுல்லாகவே. வெளியில் வரத்துக்கே மணி 2:30 மணி ஆயிடுச்சு. பசங்களும் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி குளிச்சிட்டு இருந்தாங்க. இதில் என்ன எனக்கு கொஞ்சம் வருத்தமாகி போச்சுன்னா, நல்லா க்ரௌடாக இருக்கும்போது நம்ம கூட்டமாக சேர்ந்து போகணும். அதனால் நாங்கள் ஃபேமிலி 4 பேர் மட்டும்தான் போனோம். அது ஒன்று தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நல்லா கூட்டமாக சேர்ந்து போனோன்னா நல்லா என்ஜாய் பண்ணியிருந்துருக்கலாம். தண்ணி ஃபுல்லாகவே இருந்தது. ரொம்ப ஆசையாகவும் இருந்துச்சு எனக்கு. என்ன பசங்களோட என்ஜாய்மெண்ட்டுக்காக டக்குன்னு கிளம்பிட்டோம் ஒரு பிளான் இல்லாமல். அப்புறம் கொடிவேரினாலே அங்கே உள்ள ஸ்பெஷல் வந்து மீன் வறுவல், மீன் குழம்பு தான். செமையாக சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ஈவினிங் சீக்கிரமாகவே திருப்பூர் ரீச் ஆகிட்டோம். சரி அப்படியே நைட் ஷோவையும் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அவினாஷி காஸ்மோ தியேட்டருக்குள்ளே போயாச்சு. டூரிஸ்ட்டு ஃபேமிலி செம்ம படமாக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் படம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப திருப்தி. உங்களுக்கும் டைம் கிடச்சிதுன்னா அந்த படத்தை கண்டிப்பாக போய் பாருங்கள். நல்லாவே இருந்துச்சு. ரிவ்யூவுமே சூப்பராக வந்திருக்குது. எனக்கு அந்த படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்சது. சசிகுமாரும் எனக்கு ஸ்பெஷல். அதனால் சசிகுமார் படம்னானா உடனே உள்ளே போயிட்டோம். பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.